பாலஸ்தீன நாட்டு கதை ஒண்ணு நீதி இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லு. காசாவுல ஒரு துறவி இருந்தாராம். அவர் ஒரு நாள் ஒரு வீதியில நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு வீட்டுடைய மாடியில இருந்து யாரோ குப்பைய அவர் தலையில கொட்டிருக்கிறாங்க. துறவி உடனே இத பத்தி ஒரு நீதி சபையில புகார் கொடுத்திருக்காரு. குப்பையை கொட்டிய வீட்டுக்காரன ஏன் இப்படி பொறுப்பில்லாம நடந்துகிட்டேன்னு விசாரிச்சிருக்கிறாங்க. அவன் நான் செஞ்சது குத்தம் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் அவனுடைய குப்பையை ஏன் மாடியில கொட்டி இருக்கான், அவனை விசாரிங்கன்னு சொன்னானாம். உடனே பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிட்டு வந்தாங்க. அவன் என்ன சொன்னானா, வீதியில உள்ள குப்பை தொட்டி எல்லாம் நிரம்பி வழியுது, துப்புரவு செய்யறதே இல்ல, ஆகவே குப்பைய பக்கத்து வீட்டுல கொட்டினேன், நீங்க விசாரிக்க வேண்டியது துப்புரவு அதிகாரியன்னு சொன்னானாம். துப்புரவு அதிகாரிய கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவன் சொன்னானா, ஒரு வாரமா மந்திரி வீட்டுல அவருடைய மகளோட கல்யாண வேலை நடக்குது, எல்லா பணியாளர்களும் அங்க போயிட்டாங்க, இருந்த கொஞ்சம் வேலையாட்களுக்கும் எங்களால சம்பளம் கொடுக்க முடியல, 3 மாசம் சம்பளம் பாக்கி, அதனால அவங்க வேலைக்கு வரல, அதனால நீங்க மந்திரியையும் பொக்கிஷ காப்பாளரையும் தான் நீங்க விசாரிக்கணும்னு சொன்னாலும். அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வந்தாங்களாம். அதுல மந்திரி சொல்லியிருக்காரு, என் வீட்டு கல்யாணத்துக்கு மன்னர் வரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால அதிக பணியாளர்கள் தேவைப்பட்டாங்க, இதுல என்ன தவறு அப்படின்னு கேட்டாராம். அது போல பொக்கிஷ காப்பாளரும், கஜானாவில இருந்து மன்னர் பணம் அனுப்புனாதானே நான் வேலையாட்கள் கொடுக்க முடியும், இதுல ஏன் தவறு என்ன இருக்கு, மன்னருடைய தவறுதான் அப்படின்னு சொன்னார். நீதி சபை அதனால மன்னரை விசாரிக்க அழைச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, யார் தலையிலயோ யாரோ குப்பையை போட்டதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும், முதல்ல அந்த புகார் சொன்னவனை பிடிச்சு சவுக்கடி கொடுங்க, அப்பதான் இது மாதிரி அல்ப விஷயங்களுக்கெல்லாம் புகார் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாராம். மன்னர் சொன்னதையும் அந்த நீதி சபை ஏத்துக்குச்சான். குப்பை போட நேரத்துல குறுக்க வந்ததுதான் இந்த துறவியோடைய தப்புன்னு தீர்ப்பு கொடுத்து உடனடியே அவருக்கு 10 சவுக்கடி தரப்பட்டதாம். இப்படி அந்த கதை முடியுது. வேடிக்கை கதைனாலும் யாரும் தன்னுடைய தவறுக்கு வருந்துவதில்லை, தட்டி கழிக்கிறாங்க. இதோட அதிகாரத்தில் உச்சம் வரைக்கும் இந்த பொறுப்பில்லாத்தனம் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற இன்னைக்கு நிலைமை இந்த கதையிலையும் வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரியும்.